வீட்டு வேலையை செய்தே ஒரு நாள் நான் செத்து போவேன் போலிருக்கு. ஆனால் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நான் என்ன செஞ்சாலும் திருப்தியே வராது. கையில் இருந்த சூடான காப்பி கோப்பையை மேஜை மீது வைத்தபடியே தனக்குள் புலம்பிக் கொண்டிருந்தாள் அகிலா. அகிலா ஒன்றும் படிப்பறிவில்லாத சாதாரண பெண் அல்ல. கல்லூரியில் பட்டப்படிப்பு முடித்தவள். தையல் கலை, எம்ப்ராய்டரி, ஃபேஷன் டிசைனிங் என பல கலைகளை கற்றறிந்தவள். கைமணக்கும் சமையலிலும் வல்லவள். ஆனால் தன் திறமைகளே தன் வாழ்க்கைக்கு சாபக்கேடாய் அமையும் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை. மனம் முடித்து இந்த வீட்டிற்குள் அகிலா காலடி எடுத்து வைத்த புதிதில் அவள் கொண்டு வந்த ஆடைகளின் அழகை பார்த்து வீடே வியந்தது. அகிலா, இந்த சுடிதார் டிசைன் பிரமாதமா இருக்கே, எந்த கடையில வாங்கினாய் என்று நாத்தனார் ரம்யா ஆசையோடு கேட்டாள். இதை நானே தான் தச்சேன் ரம்யா. எனக்கு தையல், எம்ப்ராய்டரி எல்லாம் நல்லா வரும். ஃபேஷன் டிசைனிங் கோர்ஸ் கூட முடிச்சிருக்கேன் என்று அகிலா பெருமிதத்துடன் பதிலளித்தாள். அதேபோல் அவள் முதலில் சமைத்து பரிமாறிய உணவை சுவைத்த குடும்பத்தினர் அனைவரும் வாயடைத்து போனார்கள். சமையல் பிரமாதம், உன் கைவண்ணம் தனி சுவைதான் என்று அனைவரும் பாராட்டினர். எங்க அம்மா எனக்கு ரொம்ப ஆசையா சமையல் கத்து கொடுத்தாங்க அத்தை. அவங்க கை சமையலும் ரொம்ப ருசியா இருக்கும் என்று அகிலா புன்னகையுடன் கூறினாள். அந்த பாராட்டுகள் எல்லாம் தற்காலிகமானது என்பதை அகிலா அறியவில்லை. அடுத்த சில நாட்களிலேயே மாமியார் ஆனந்தி, அகிலா, உன் கை சமையல் மாதிரி யாருக்கும் வராதுமா. இனிமே நம்ம வீட்டு சமையலறை முழுசா உன் பொறுப்பு தான். நீயே எல்லாருக்கும் சமைச்சு போட்டுடு என்று உரிமையோடு கூறிய போது அகிலாவுக்கு அது பெருமையாகத்தான் இருந்தது. புகுந்த வீட்டிற்கு சென்ற பிறகு உன் மாமியார் எந்த வேலை கொடுத்தாலும் அதை தட்டாமல் மரியாதையோடு ஏற்று செய்ய வேண்டும் என்று பிறந்த வீட்டில் தாய் சொல்லி தந்த பாடத்தை அகிலா தன் சிரமேற்கொண்டு ஏற்றுக்கொண்டாள். பெரிய குடும்பம், சமையலறையை தான் பொறுப்பேற்று நடத்தும் போது தனக்கு யாராவது உதவி செய்வார்கள் என்று அகிலா ஆரம்பத்தில் நம்பினாள். ஆனால் கொளுத்தும் கோடையிலும் நடுங்கும் குளிரிலும் அவளுடைய மாமியார் ஆனந்தியோ, மூத்த அண்ணி கவிதாவோ, நாத்தனார் ரம்யாவோ ஒரு சிறு உதவி கூட செய்ய முன்வரவில்லை. நாட்கள் செல்ல செல்ல அது அன்பு அல்லது உரிமையால் கொடுக்கப்பட்ட பொறுப்பல்ல, தன்னை அடிமையாக்கி வேலை வாங்குவதற்கான தொடக்கம் என்பதை அகிலா மெல்ல மெல்ல உணரத் தொடங்கினாள். பெரிய குடும்பம் அது. சமையலறை பொறுப்பை தான் ஏற்றுக்கொண்டால் தனக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக உதவி செய்வார்கள் என்று அகிலா ஆழமாக நம்பினாள். வீட்டில் திருமணமான மூத்த அண்ணி கவிதா இருந்தாள். வாலிப வயதில் நாத்தனார் ரம்யா இருந்தாள். அனுபவமிக்க மாமியார் ஆனந்தியும் இருந்தாள். ஆனால் நாட்கள் நகர நகர அவளது நம்பிக்கை சுக்குநூறாக உடைந்தது. கொளுத்தும் கோடை காலத்திலும் சரி, கை கால் நடுங்கும் குளிர்காலத்திலும் சரி, அகிலா தன் உடலையும் ஆரோக்கியத்தையும் பொருட்படுத்தாமல் சமையலறையில் வேர்வையில் நனைந்து கொண்டிருப்பாள். ஆனால் அவளுடைய மாமியாரோ அண்ணியோ நாத்தனாரோ ஒரு சிறு உதவி செய்ய கூட சமையலறை பக்கம் வரவில்லை. அகிலா, நீ வைக்கிற குழம்பு மாதிரி யாராலையும் வைக்க முடியாதுமா. உன் கை சமையல் அவ்வளவு ருசி என்று ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து அவளை புகழ்ந்து பேசிய தங்கள் காரியங்களை சாதித்து கொண்டார்கள். ஆரம்பத்தில் இந்த பாராட்டுகள் அவளுக்கு மகிழ்ச்சி அளித்தன. ஆனால் போக போகத்தான் புரிந்தது, அவர்கள் தன்னை புகழ்வது அன்பினால் அல்ல, தன்னை வேலைக்காரியாகவே அந்த சமையல் அறைக்குள் அடைத்து வைப்பதற்காகத்தான் என்று. அவள் கணவன் அகிலன் அன்பானவன் தான். அகிலாவிடம் நன்றாகத்தான் நடந்து கொண்டான். ஆனால் தன் குடும்பத்தினரின் சுயநலத்தையும் தவறுகளையும் கண்டுகொள்ளாத அளவுக்கு தாய்க்கும் குடும்பத்திற்கும் பயந்த பலவீனமானவனாக இருந்தான். நாட்கள் செல்ல செல்ல வீட்டில் அகிலாவிற்கு தரப்பட்ட மரியாதையும் குறைய தொடங்கியது. அண்ணி கவிதா எப்போதும் தன் அறையிலேயே ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள். மாமியாரும் நாத்தனாரும் அரட்டையிலும் ஓய்விலும் மூழ்கி இருந்தனர். அகிலாவை ஒரு மருமகளாக பாராட்டுவதை விடுத்து ஏதோ அந்த வீட்டிற்கு வந்த இலவச வேலைக்காரி போல ஏவத் தொடங்கினார்கள். ஒரு நாள் மாமியார் ஆனந்தி தன் மனதில் உதித்த புது யோசனையோடு வந்தாள். வெளியில தையல்காரனுக்கு எதுக்கு தேவையில்லாம ஆயிரக்கணக்கில் காசு கொடுக்கணும்? நம்ம வீட்டிலே தான் பெரிய ஃபேஷன் டிசைனர் இருக்காளே அகிலா, இனிமே நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட துணியையும் நீயே தச்சிடு என்று கட்டளையிடும் தொனியில் கூறினாள். அகிலா அதிர்ச்சி அடைந்தாள். அத்தை, எனக்கு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் வீட்டு வேலையும் சமையலுமே சரியா இருக்கு. இதுல நான் எப்படி தனியா உட்கார்ந்து தையல் வேலையும் பார்க்க முடியும் என்று தயங்கியபடியே இழுத்தாள். உடனே குறுக்கிட்ட அண்ணி கவிதா நக்கலாக சிரித்தபடி, ஏன் அகிலா, மதியானம் சமைச்சு முடிச்சதும் உனக்கு என்ன அப்படி பெரிய வேலை கிடக்கு? சும்மா தானே இருக்கிறாய். வேணும்னா ராத்திரி லேட்டா தூங்கி தையல் வேலையை பாரு, அதனால ஒன்னும் உனக்கு குறைஞ்சு போயிடாது என்றாள். அகிலா எவ்வளவோ மறுத்து பேசியும் அவர்கள் கேட்கவில்லை. மறுநாளே அவளுக்கு முன்னால் பழைய தையல் மிஷினையும் தைக்க வேண்டிய துணி குவியல்களையும் கொண்டு வந்து போட்டார்கள்.
தன் கணவன் அகிலனாவது தனக்காக பேசுவான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவனோ அம்மா சொல்றதை செய் அகிலா என்று வழக்கம் போல அமைதியாகிவிட்டான். வேறு வழியின்றி தன் பாரமான மனதுடனும் சோர்வடைந்த உடலுடனும் தையல் மிஷினின் சக்கரத்தை சுழற்றத் தொடங்கினாள் அகிலா. காலம் சக்கரத்தை போல உருண்டோடியது. அகிலாவின் வாழ்க்கையில் ஒளியேற்ற அஜய் என்ற அழகான ஆண் குழந்தை பிறந்தான். ஆனால் தாய்மை அந்த பூரிப்பை கூட அனுபவிக்க முடியாத அளவிற்கு அகிலாவின் கைகள் வேலைகளில் பிணைக்கப்பட்டிருந்தன. கர்ப்ப காலத்தின் போதும் சரி, பிரசவத்திற்கு பிறகும் சரி, அந்த வீட்டில் அகிலாவிற்கு ஒரு நாள் கூட நிம்மதியான ஓய்வோ உடலுக்கு தேவையான உறக்கமோ கிடைக்கவில்லை. குழந்தை பிறந்த சில மாதங்களிலேயே மாமியார் ஆனந்தி இன்னும் ஒரு படி மேலே போனாள். குடும்பத்தினரின் ஆடைகளை தைத்தது போதாதென்று அக்கம் பக்கத்து வீட்டினரிடமும் சொந்தக்காரர்களிடமும் அகிலாவின் தையல் திறமையை பற்றி பெருமை பேசி அவர்களது துணிகளையும் தைக்க வாங்கி வர தொடங்கினாள். எங்க வீட்டு மருமகள் ஃபேஷன் டிசைனிங் படிச்சவ, பிரமாதமா தப்பா என்று ஊராரிடம் பெருமை பீற்றி கொண்ட மாமியார் ஒரு புடவை பிளவுஸுக்கு 150 ரூபாயும் சுடிதாருக்கு 250 ரூபாயும் கராராக வசூல் செய்தாள். உழைப்பு முழுவதும் அகிலாவினுடையது. நடுநிசி வரை தையல் மிஷினை மிதித்து அவளது கால்களும் இடுப்பும் தேய்ந்து போயின. ஆனால் வந்த பணம் முழுதும் மாமியார் ஆனந்தியின் பைக்குள் சென்றது. ஒரு நாள் குழந்தைக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கவும் தன் சொந்த செலவிற்கும் சிறிதளவு பணம் தேவைப்பட்டதால் அகிலா தைரியத்தை திரட்டி கொண்டு மாமியாரிடம் சென்றாள். அத்தை, அக்கம் பக்கத்து வீட்டு துணியெல்லாம் தச்சு கொடுத்தேனே, அதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா என்று தயங்கி மனதில் இருக்கும் பாரத்துடன் கேட்டாள். அதை கேட்டதும் மாமியார் ஆனந்தியின் முகம் அஷ்டகோணலாக மாறியது. என்னடி பெரிய கணக்கு வழக்கு கேட்கிற? என் மகன் சம்பாத்தியத்துல 3 வேளையும் வயிறு முட்டை திங்கிறப்போ உனக்கு எதுக்கடி தனியா கைப்பணம்? இந்த வீட்டுல வாழணும்னா உன்கிட்ட இருக்கிற வித்தையை காட்டித்தான் ஆகணும். இதெல்லாம் நீ இந்த வீட்டுக்கு செய்யற கடமை என்று முகத்தில் அடித்தார் போல் கூறி அவமானப்படுத்தினாள். மனம் உடைந்த அகிலா இரவில் கணவன் அகிலனிடம் சென்று கண்ணீர் மல்க முறையிட்டாள். என்னங்க, நான் ராப்பகலா கஷ்டப்பட்டு தைக்கிறேன். அதுல வர பணத்துல இருந்து எனக்கும் நம்ம குழந்தைகளுக்கும் சின்ன சின்ன செலவுக்கு கூட அத்தை 1 ரூபாய் தரதில்லை. ஏதாச்சும் கேட்டா கத்தி அசிங்கப்படுத்துறாங்க என்று அழுதாள். ஆனால் அகிலனோ அவளது கண்ணீரை கண்டு மனம் இறங்கவில்லை. அம்மா சொல்றதை கேட்டு நட அகிலா. அம்மா என்ன பணத்தை எடுத்துட்டு ஓடியா போக போறாங்க? எல்லாம் இந்த வீட்டுக்கு தானே, தேவையில்லாம அம்மாட்ட சண்டைக்கு போகாத என்ற ஒற்றை வார்த்தையோடு போர்வையை போர்த்தி கொண்டு ஒதுங்கி கொண்டான். ஆரம்பத்தில் தன் மீது அன்பாக இருந்த கணவன் திருமண வாழ்க்கை பழகி போனதும் தன் தேவைகளை கண்டுகொள்ளாமல் அலட்சியப்படுத்துவதைக் கண்டு அகிலாவின் இதயம் நொறுங்கியது. பகலில் வீட்டு வேலையும் கை குழந்தையின் பராமரிப்பும் இரவில் தையல் மிஷினின் சத்தமும் மட்டுமே அவளது வாழ்க்கையாகி போனது. அன்று வழக்கம் போல் காலை வேலைகளை முடித்துவிட்டு இடுப்பு வழியில் சற்று சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் அகிலா. அப்பொழுதுதான் மாமியார் ஆனந்தி தன் கைகளில் பெரிய துணி பையோடு அறைக்குள் நுழைந்தாள். கொண்டு வந்த பையை அகிலாவின் முன்னே விசிறி அடித்தார் போல் போட்டாள். பைக்குள் இருந்து 11 சுடிதார் பிட்களும் ஒரு புடவையும் வெளியே விழுந்தன. என் சொந்தக்காரங்க வீட்டுல அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு. இந்த 11 சுடிதாரையும் புடவைக்கான பிளவுஸையும் சரியா 3 நாள்ல தச்சு முடிச்சாகணும். அவங்க கிட்ட அர்ஜென்ட் வேலைன்னு சொல்லி டபுள் கூலி தாரேன்னு வாங்கி இருக்கேன். நேரத்தை கடத்தாம உடனே வேலையை ஆரம்பி என்று அதிகார குரலில் கட்டளையிட்டாள் மாமியார். அகிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அத்தை, 3 நாள்ல இவ்வளவு துணியா? வீட்டு வேலை சமையல் எல்லாமே நான் ஒருத்தியாத்தான் பார்க்கணும். இதுல அஜய் வேற ரொம்ப அடம் பிடிச்சு அழுதுட்டே இருக்கான். அவனுக்கு உடம்பு வேற சரியில்லை. 3 நாள்ல இதெல்லாம் எப்படி அத்தை சாத்தியமாகும் என்று கெஞ்சும் குரலில் கேட்டாள். ஆனால் ஆனந்தியின் முகத்தில் எந்த ஒரு இரக்கமும் பிதுங்கவில்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாதடி. பையனை தூங்க வச்சுட்டு ராத்திரி முழுக்க உட்கார்ந்து தை. சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தா வேலை நடக்காது. 3வது நாள் சாயந்தரம் துணியெல்லாம் கைக்கு வந்துடணும் என்று கூறிவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் கால்களை வீசி நடந்தே தன் அறைக்கு சென்றாள். அகிலா செய்வதறியாது திகைத்து நின்றாள். பகல் முழுதும் சமையல், பாத்திரங்கள் கழுவுதல், பெருக்குதல், அஜய்க்கு பால் புகட்டி அவனை சமாளிப்பது என நேரம் ஓடியது. இரவு 11 மணிக்கு மேல் குடும்பத்தினர் அனைவரும் அவரவர் அறைகளில் நிம்மதியாக உறங்க
சென்ற பிறகு அகிலா தையல் மிஷினின் முன்னால் சென்று அமர்ந்தாள். அந்த நடுநிசி இரவுகளில் சுவரில் தொங்கும் கடிகாரத்தின் டிக் டிக் சத்தமும் சமையல் மிஷினின் சக்கர சத்தமும் மட்டுமே அந்த அறையை நிரப்பின. அகிலாவின் கண்கள் தூக்க கலக்கத்தில் சொக்கின. தலை சுற்றலும் உடல் வேதனையும் அவளை வாட்டி வதைத்தன. விரல்கள் மரத்து போயின. தூக்க கலக்கத்தில் ஒரு சில சுடிதார்களில் தையல் கோணல் மாணலாக போனது. தையல் சரியா வரலையே, பிரிச்சு தைக்கலாமா என்று யோசிக்க கூட அவளுக்கு நேரமும் தெம்பும் இருக்கவில்லை. தையல் எப்படி போனால் என்ன, குறித்த நேரத்திற்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்ற பயம் மட்டுமே அவளை இறுக்கியது. பகலில் ஓயாத வீட்டு வேலை, இரவில் விடிய விடிய தையல், ஊட்டச்சத்து இல்லாத உணவும் தூக்கமில்லாத இரவுகளும் அகிலாவின் உடலை மெலிந்து போக செய்தன. அவளது உடலும் மனமும் மெல்ல மெல்ல உள்ளுக்குள்ளேயே உடைந்து நொறுங்கி கொண்டிருந்தன. 3 நாட்கள் கெடு முடிந்தது. விடிய விடிய விழித்திருந்து உழைத்தும் இன்னமும் ஒரே ஒரு பைஜாமாவும் ஒரு சுடிதாரின் துப்பட்டாவில் லேஸ் தைக்கும் வேலையும் மட்டுமே எஞ்சி இருந்தது. மாலை 5 மணி இருக்கும். மாமியார் ஆனந்தி புயல் போல அறைக்குள் நுழைந்து துணிகளை கேட்டாள். அத்தை, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும் த. அஜய் ரொம்ப நேரமா அழுதுட்டே இருந்தான். அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு என்று அகிலா நடுக்கத்துடன் கூறினாள். அதை கேட்டதும் மாமியார் ஆனந்தியின் கண்மண் தெரியாத கோபம் தலைக்கேறியது. சோம்பேறி கழுதை, என் மானத்தையே வாங்கிடுவ போலிருக்கே, 3 நாள் டைம் கொடுத்தும் இன்னும் வேலையை முடிக்கலையாடி என்று கத்தியபடியே அகிலாவின் தலைமுடியை ஓங்கி பிடித்து உலுக்கினாள். புகுந்த வீட்டிற்கு வந்த இந்த 4 வருடங்களில் மாமியார் தன் மீது கையை நீட்டுவது இதுவே முதல் முறை. தலையில் ஏற்பட்ட வலி அகிலாவின் உயிரை பறிப்பது போல் இருந்தது. பண நஷ்டம் வந்துவிடுமோ என்ற மாமியாரின் பேராசையும் ஆத்திரமும் அவளை மிருகமாக மாற்றி இருந்தது. அதே நேரம் கொளுத்தும் கோடை வெயிலில் பக்கத்து அறையில் ஒரு வயது குழந்தை அஜய் பசியாலும் தூக்கத்தாலும் கதறி அழுது கொண்டிருந்தான். அவனை கையில் தூக்கி கொஞ்சம் கூட அகிலாவிற்கு நேரம் கொடுக்கப்படவில்லை. அப்போது கையடக்க போனில் மூழ்கியபடியே வெளியே வந்த நாத்தனார் ரம்யாவிடம், ரம்யா, தயவு செஞ்சு அஜயை கொஞ்சம் பிடிச்சுக்கோயேன், அவன் ரொம்ப அலறான், இன்னைக்குள்ள துணியை தச்சு கொடுக்கலனா அத்தை ரொம்ப கோபப்படுவாங்க, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யேன் என்று கண்ணீருடன் கெஞ்சினாள் அகிலா. ஆனால் ரம்யாவோ தன் உதடுகளை சுளித்து 2 அடி பின்வாங்கி நின்றாள். சீ, உன் பையனை தூக்கி என் சுத்தமான துணியை பாழாக்க முடியாது, எனக்கு நேரமாச்சு, நான் வாக்கிங் போறேன், உன் குழந்தையை நீயே பார்த்துக்கோ என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு வெளியே நகர்ந்தாள். தன் ஒரே வயது குழந்தை தரையில் புரண்டு தொண்டை வறண்டு கதறி அழுது கொண்டிருப்பதை பார்த்தபடியே நெஞ்சம் வெடிக்க கண்ணீர் வலிய வலிய அகிலா தையல் மிஷினின் சக்கரத்தை மிதித்து கொண்டிருந்தாள். ஒரு தாயாக தன் குழந்தையை கூட தூக்க முடியாத அந்த நிலை அவளது இதயத்தில் கூறிய ஈட்டியாய் இறங்கியது. மாலை 7 மணி ஆயிற்று. உடலும் மனமும் நசுங்கி போன நிலையில் தைத்து முடித்த துணிகளை எடுத்துக்கொண்டு மாமியார் ஆனந்தியிடம் கொண்டு போய் நீட்டினாள் அகிலா. ஆனந்தி துணிகளை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து செக் செய்தாள். கடைசியாக எடுத்த ஒரு சுடிதார் துப்பட்டாவில் இன்னும் லேஸ் தைக்கப்படாமல் இருப்பதை பார்த்ததும் அவள் முகம் ஆத்திரத்தில் சிவந்தது. ஏண்டி, என்னை ஏமாத்திரியா? நேரம் முடிஞ்சு போச்சு, இன்னும் வேலை முழுசா முடியலையா என்று சிங்கத்தை போல கத்தினாள் மாமியார். அத்தை, அஜய் ரொம்ப நேரமா அழுதுகிட்டே இருந்தான், அவனுக்கு டயப்பர் மாத்தி பால் கொடுத்து அமைதிப்படுத்தவே நேரம் சரியா போச்சு, இன்னும் அரை மணி நேரம் கொடுங்க அத்தை, தச்சு முடிச்சறேன் என்று அகிலா நடுங்கும் குரலில் தன் பக்க நியாயத்தை கூற முயன்றாள். ஆனால் அவள் பதிலும் விளக்கமும் மாமியாரின் ஆத்திரத்தை இன்னும் அதிகமாக்கியது. எனக்கு எதிர்த்து பேசுறியாடி? ஒரு பையனை பெத்து போட்டதுக்கு என்ன பெரிய வீராப்பா? அதை சாக்கு வச்சு வேலை செய்யாம சோம்பேறித்தனமா திரியிறியா? உன்னை மாதிரி ஒரு பொறுப்பில்லாத சோம்பேறி என் மகனுக்கு வந்ததே சாபம் என்று கத்தியபடியே ஆத்திரத்தில் தன் வலது கையை ஓங்கி அகிலாவின் கன்னத்தில் பலாரென அறைந்தாள். பலாரென்ற அந்த கொடூரமான சத்தம் அந்த அறை எங்கும் பயங்கரமாக எதிரொலித்தது. அறையின் வாசலில் அன்னி கவிதா, நாத்தனார் ரம்யா, மூத்த மச்சான் மற்றும் அகிலாவின் கணவன் அகிலன் என அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள். ஆனால் அத்தனை பேர் இருந்தும் ஒருவர் கூட மாமியாரை தடுத்து நிறுத்தவோ அந்த அநியாயத்தை தட்டி கேட்கவோ முன்வரவில்லை. நாத்தனார் ரம்யா தன் உதட்டோர புன்னகையோடு அதை ஒரு
வேடிக்கையாக பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். கணவன் அகிலனோ தன் மனைவியின் கன்னம் சிவந்து தடிப்பதை கண்டும் எதுவுமே நடக்காதது போல தலையை குனிந்து கொண்டு மௌனமாக நின்றான். அந்த நொடி அகிலாவின் உடம்பிற்குள் இதுவரை இருந்த பயமும் சகிப்புத்தன்மையும் சுக்குநூறாக உடைந்து செத்து போயின. அதே நேரத்தில் அவளுக்குள் இதுவரை இல்லாத ஒரு புதிய பராசக்தி பிறந்தது. இதுவரை சிறு அதட்டலுக்கும் கதறி அழுது புலம்பிய அகிலாவின் கண்களிலிருந்து இப்போது ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை. அவள் முகம் முற்றிலும் மாறினாள். அவளது கண்களில் பயத்திற்கு பதிலாக ஒரு விசித்திரமான கூர்மையான அமைதி வந்து குடிகொண்டது. அநியாயத்தின் சங்கிலி அருந்து விழுந்த நொடி அது. கன்னத்தில் விழுந்த அறையின் வலி முகத்தில் மட்டுமல்ல, அகிலாவின் நெஞ்சிலும் நேராக இறங்கி இருந்தது. ஆனால் இத்தனை வருடங்களாக தனக்குள் அடக்கி வைத்திருந்த அவமானங்களும் கண்ணீரும் அந்த நொடியில் ஒரு புதிய துணிச்சலாக மாறின. அகிலா மெதுவாக அறை மூலையில் சாய்ந்து வைக்கப்பட்டிருந்த உடைந்த ஜன்னலை தாங்கி பிடிக்கும் கனமான மரத்தடியை கையில் எடுத்தாள். அதன் கனம் அவளது கையில் ஏறிய போது அவளுக்குள் ஒரு புது தைரியமும் கம்பீரமும் பிறந்தது. சோபாவில் தனக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற இருமாப்போடு அமர்ந்திருந்த மாமியார் ஆனந்தியை நோக்கி அகிலா அமைதியாக ஆனால் உறுதியான அடிகளோடு நடந்தாள். அவள் கையில் மரத்தடியோடு வருவதை பார்த்ததும் கணவன் அகிலன் பதறி போனான். அகிலா, என்ன பண்ற? பைத்தியம் பிடிச்சிருக்கா உனக்கு? அந்த மரத்தடியை கீழே போடு என்று அலறினான். அகிலா அவன் கத்தலை சற்றும் காதில் வாங்கவில்லை. சோபாவில் அருகே சென்று நின்றவள் தன் முழு பலத்தையும் திரட்டி மாமியாரின் முன்னே இருந்த பெரிய கண்ணாடி மேஜை மீது அந்த மரத்தடியை ஓங்கி அடித்தாள். பலார் படார் அந்த கண்ணாடி மேஜை ஒரே நொடியில் தூள் தூளாக உடைந்து சிதறியது. கண்ணாடி துண்டுகள் தெரித்து ஆனந்தியின் மீது பட அவள் மரண பயத்தில் அலறி துடித்தாள். வீட்டில் இருந்த அனைவரும் பயத்தில் அலறி அடித்து பின்வாங்கி ஓடினார்கள். தன் தாயின் அலறலை கேட்ட அகிலன் கோபத்துடன் அகிலாவை அடிக்க பாய்ந்து வந்தான். ஆனால் அகிலா சற்றும் தயங்கவில்லை. மின்னல் வேகத்தில் அந்த மரத்தடியை அகிலனின் நெஞ்சுக்கு நேராக கூர்மையாக நீட்டினாள். அகிலாவின் கண்களில் வீசிய அந்த உறைபனி போன்ற தீர்க்கமான பார்வையை கண்டதும் தூக்கிய கையை உயர்த்தியபடியே அப்படியே உறைந்து நின்றான் அகிலன். முழு வீட்டிலும் மயான அமைதி நிலவியது. அகிலா ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு தன் கூர்மையான குரலில் தெள்ள தெளிவாக பேசத் தொடங்கினாள். இன்னைக்கு இந்த முழு குடும்பத்துக்கும் முன்னாடி வச்சு உன்கிட்ட விவாகரத்து கேட்கிறேன் அகிலன். அவளது குரல் அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் கம்பீரமாக எதிரொலித்தது. இந்த வீட்டுல 3 வருஷமா என்னை இலவச வேலைக்காரியா வச்சு நடத்தினீங்க. என் உழைப்பை உறிஞ்சி என் சுய மரியாதையை மிதிச்சு என்னை வச்சு பணமும் சம்பாதிச்சீங்க. நான் அமைதியா இருந்தா என்னை என்ன வேணா செய்யலாம்னு நினைச்சீங்கல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இந்த நரகத்துல இருக்க மாட்டேன். அத்தை, உங்களுக்கு பண ஆசையா இருந்தா இனிமே நீங்களே தையல் மிஷின்ல உட்கார்ந்து தச்சு வித்துக்கோங்க. எல்லாரும் உங்க கையாலேயே சமைச்சு திங்குங்க. பேசி முடித்த அகிலா கையில் இருந்த மரத்தடியை தரை மீது தூக்கி எறிந்தாள். நேராக தன் அறைக்குள் சென்று கதவை மூடினாள். சூட்கேஸை திறந்து தன் மற்றும் குழந்தை அஜயின் அத்தியாவசிய ஆடைகளை மட்டும் எடுத்தாள். கூடவே இதுவரை பத்திரமாக மறைத்து வைத்திருந்த தன் கல்வி சான்றிதழ்கள், பட்டம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் அடங்கிய கோப்பை எடுத்துக்கொண்டாள். குழந்தை அஜயை தூக்கி தன் நெஞ்சோடு இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அறை கதவை திறந்து வெளியே வந்தபோது வாசலில் அகிலன் திகைத்து நின்றிருந்தான். அவனை ஏறிட்டும் பார்க்காமல் தரையில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த மாமியாரை கடந்து அந்த வீட்டின் இரும்பு வாசற்படியை தாண்டி வெளியேறினாள் அகிலா. அந்த இரும்பு வாசற்படியை தாண்டி வெளியே வந்த அகிலா ஒரு நிமிடம் கூட தயங்கி நிற்கவில்லை. உடனே ஒரு டாக்ஸியை பிடித்து நேராக விமான நிலையத்திற்கு சென்றாள். திருமணத்திற்கு முன்பிருந்தே தன் ரகசிய சேமிப்பு கணக்கில் பத்திரமாக சேர்த்து வைத்திருந்த சிறிதளவு பணத்தை பயன்படுத்தி அடுத்த 2 மணி நேரத்தில் மும்பை செல்லவிருந்த விமானத்திற்கான சீட்டை வாங்கினாள். விமானம் விண்ணில் எழும்பி ஆகாயத்தில் பறக்க தொடங்கிய போது பல வருடங்களாக அடைப்பட்டிருந்த கூண்டிலிருந்து தப்பித்து சிறகடித்து பறக்கும் ஒரு சுதந்திர பறவையை போல உணர்ந்தாள் அகிலா. 2 மணி நேர பயணத்திற்கு பிறகு மும்பை மண்ணில் காலடி வைத்த போது அந்த நகரத்தின் கடல் காற்று அவளை குளிர்ச்சியாக தழுவியது. மும்பையின் அமைதியான பகுதியில் அமைந்திருந்த தன் கல்லூரி தோழியின் அழகான ஹோம் ஸ்டேவில் சென்று தங்கினாள். அங்கு எந்த கூச்சமும் இல்லை, எந்த ஏச்சு பேச்சும் இல்லை. காற்றசைவும் பறவைகளின் இனிய ஒளியும் மட்டுமே இருந்தது. இரவில் குழந்தை அஜயை பஞ்சு போன்ற மெத்தையில் நிம்மதியாக தூங்க வைத்துவிட்டு பால்கனியில் வந்து நின்றாள். ஜில்லென்ற காற்று வீசிய போது
போது இத்தனை நாட்களாக நெஞ்சில் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் அவளையும் அறியாமல் கன்னங்களில் வழிந்தோடியது. ஆனால் அது அவமானத்தாலோ துயரத்தாலோ வந்த கண்ணீர் அல்ல, அடிமைத்தனத்தின் விலங்கொடிந்து கிடைத்த விடுதலையின் ஆனந்த கண்ணீர். இனிமேல் அதிகாலையில் எழுந்து யாருக்கும் அடிமையாக சமைக்க வேண்டியதில்லை, பகலாக விழித்திருந்து உடலை வருத்தி தைக்க வேண்டியதில்லை, மாமியார் அண்ணி நாத்தனாரின் அசிங்கமான பேச்சுகளை சகிக்க வேண்டியதில்லை. நான் இப்போது வெறும் அகிலா, என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் சுதந்திரமான தாய் என்று தனக்குள் உறுதி பூண்டாள். அங்கே அகிலா வெளியேறிய புகுந்த வீட்டில் பூகம்பமே வெடித்திருந்தது. பொறுமையாக இருந்த மருமகள் வீட்டை உடைத்து நொறுக்கிவிட்டு ஓடிவிட்டாள் என்ற செய்தி அக்கம் பக்கத்தினருக்கும் ஊருக்கும் தெரிய வந்ததும் மாமியார் ஆனந்தியின் அத்தனை போலியான பெருமையும் மண்ணோடு மண்ணானது. அவமானத்தாலும் பயத்தாலும் அவளது இரத்த அழுத்தம் எகிரி படுக்கையிலேயே விழ வேண்டியதாயிற்று. அப்போதுதான் இலவச வேலைக்காரி இல்லாமல் அந்த வீடே இயங்காது என்பது அவர்களுக்கு புரிய தொடங்கியது. வீடு முழுவதும் அழுக்கு துணிகள் குப்பையாக குவிந்தன. சமையலறை சிங்கில் பாத்திரங்கள் கழுவப்படாமல் அழுகி நாற்றம் எடுத்தன. சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தினமும் வெளியிலிருந்து உணவை ஆர்டர் செய்து சாப்பிட்டதால் கணவன் அகிலனுக்கு பழைய வயிற்று வலி மீண்டும் தலை தூக்கியது. காலையில் எழுந்ததும் கையில் டீயோடு உபசரிக்கப்பட்ட அண்ணி கவிதா இப்போது வேலைக்காரி வைக்க சொல்லி தன் கணவனிடம் சண்டை போட்டாள். அகிலன் அலுவலகத்தில் இருந்து சென்ற போதும் அவனது சக ஊழியர்களும் நண்பர்களும் மனைவியை வேலைக்காரியா நடத்தி ஓட வச்சிட்டியடா என்று கேலி செய்து அசிங்கப்படுத்தினர். ஒரு நல்ல பெண்ணை கொடுமைப்படுத்தி விரட்டி அடித்ததன் பலனை அந்த குடும்பம் தங்களின் ஒவ்வொரு நொடியிலும் அனுபவிக்க தொடங்கி இருந்தது. ஒரு வாரம் கடந்தது. அகிலா மும்பையின் அமைதியில் தன் மனக்காயங்களை ஆற்றிக் கொண்டிருந்தாள். ஆனால் அங்கே டெல்லியில் அவளது புகுந்த வீடு சீரழிந்து கொண்டிருந்தது. பொறுமை இழந்த அகிலன் ஒரு வழியாக தன் தொலைதூர உறவினர் ஒருவரிடம் இருந்து அகிலாவின் புதிய தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து அழைத்தான். திரையில் தெரிந்த புதிய எண்ணை பார்த்ததுமே அது யார் என்பதை அகிலா ஊகித்து விட்டாள். அமைதியாக அழைப்பை ஏற்று போனை காதில் வைத்தாள். மறுமுனையில் அகிலனின் கோபமும் ஆத்திரமும் நிறைந்த குரல் வெடித்தது. என்னடி பெரிய இவ மாதிரி எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு ஓடி போயிட்ட, குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்ட, ஒழுங்கா மரியாதையா வீட்டுக்கு திரும்பி வந்து அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேளு, இல்லனா உனக்கும் உன் பையனுக்கும் ஒரு பைசா ஜீவானம்சம் கூட தரமாட்டேன், உங்களை நடுத்தருவுல நிக்க வச்சிடுவேன், ஜாக்கிரதை என்று பழைய அதிகார தோரணையிலும் மிரட்டல் தொனியிலும் கத்தினான். அகிலா அதிர்ச்சி அடையவும் இல்லை, பயப்படவும் இல்லை. ஜன்னலுக்கு வெளியே தெரிந்த தென்னை மரங்களின் அசைவை பார்த்தபடியே லேசாக நகைத்தாள். அவளது சிரிப்பில் ஒருவித நிதானமும் தைரியமும் இருந்தது. பேசி முடிச்சிட்டியா அகிலன்? உன் கத்தல் முடிஞ்சிருந்தா முதல்ல உன் மெயிலை திறந்து பாரு. நம்ம விவாகரத்துக்கான சட்டப்பூர்வ பத்திரங்களை என் வழக்கறிஞர் மூலமா அனுப்பி வச்சிருக்கேன். ஒழுங்கா அதுல கையெழுத்து போட்டு திருப்பி அனுப்புற வழியை பாரு என்றால் மிக அமைதியான குரலில். எனது விவாகரத்தா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே விவாகரத்து கேட்ப? உனக்கு கோர்ட்டு மூலமா ஒரு பைசா கூட கிடைக்காம பண்றேன் என்று அகிலன் மீண்டும் கத்தினான். அகிலன் என்னை இன்னமும் அந்த பழைய பயந்தாங்கோலி வேலைக்காரி அகிலான்னே நினைச்சுக்கிட்டு இருக்காத. நான் அந்த வீட்டை விட்டு வரும்போதே அந்த அகிலா செத்துட்டா. நான் 3 வருஷமா சமையலறையில மட்டும் வாழல. கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே எனக்கு ஆன்லைன்ல வேலை செஞ்சு சுயமா சம்பாதிக்க தெரியும். நீயும் உங்க அம்மாவும் என் உழைப்பை சுரண்டி சேர்த்து வச்ச பணத்துல என் 3 வருஷ உழைப்புக்கான கூலியா 8 லட்சம் ரூபாயை உடனே என் வங்கி கணக்குக்கு மாத்து. அகிலா சற்று இடைவெளி விட்டு இன்னும் தீர்க்கமான குரலில் தொடர்ந்தாள். மரியாதையா பணத்தை அனுப்பிட்டு விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டா சரி, இல்லனா உன் மேலையும் உங்க அம்மா மேலையும் வரதட்சணை கொடுமை, குடும்ப வன்கொடுமைன்னு பல வழக்கு போடுவேன். என் உடம்புல இருக்கிற காயங்களும் தையல் மிஷின் ஆதாரங்களும் போதும். அப்படி கோர்ட்டுக்கு போனா உன் உதவி மேலாளர் வேலையும் போயிடும். உனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் பறி போயிடும். உன் குடும்ப மானமும் நடு தெருவுக்கு வரும். அகிலனின் தொண்டை அடைத்து கொண்டது. அகிலாவிடம் இருந்து இப்படி ஒரு சிங்கத்தின் கர்ஜனையை அவன் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. தன் வேலையும் பெயரும் பறி போய்விடும் என்ற பயம் அவனை ஆட்கொண்டது. அவளது சாதுவான முகத்திற்கு பின்னால் இத்தனை புத்திசாலித்தனமும் தைரியமும் ஒளிந்திருக்கும் என்பதை அவன் உணர்ந்திருக்கவில்லை. அகிலாவின் நிபந்தனைக்கு அடங்குவதை தவிர அகிலனுக்கு வேறு வழி இருக்கவில்லை. மறுநாள் காலை 9 மணிக்கெல்லாம் அகிலாவின் வங்கி கணக்கிற்கு 8 லட்சம் ரூபாய் மாற்றப்பட்டதாக செய்தி வந்தது. அடுத்த சில வாரங்களிலேயே வழக்கறிஞர்கள் மூலமாக விவாகரத்து நடைமுறைகள் அனைத்தும் எவ்வித தடங்களும் இன்றி விரைவாக முடிவுக்கு வந்தன. நீதிமன்ற தீர்ப்பு நகல் கைக்கு வந்தபோது கடந்த 3 வருடங்களாக தன் நெஞ்சை அமுக்கி கொண்டிருந்த ஒரு பெரிய பாறை அகன்றது போல் உணர்ந்தாள் அகிலா.
மும்பையின் அமைதியான சூழலில் ஒரு மாதம் தங்கியிருந்த அகிலா தன் மனதிற்கும் உடலிற்கும் தேவையான புத்துணர்ச்சியை பெற்றாள். ஆனால் எப்போதும் இப்படி முடங்கி போய்விடக் கூடாது என்பதில் தெளிவாய் இருந்தாள். தன் மகனுக்காகவும் தன் எதிர்காலத்திற்காகவும் உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மீண்டும் டெல்லிக்கு திரும்ப முடிவு செய்தாள். டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இறங்கிய அகிலாவை அவளது கல்லூரி தோழி ஜான்வியும் அவளது காதலன் அகிலும் கை காட்டி மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். ஜான்வி ஓடி வந்து அகிலாவையும் அவளது மகன் அஜயையும் கட்டிப்பிடித்து கொண்டாள். அவளது கண்களில் கண்ணீர் முட்டியது. எவ்வளவு மெலிஞ்சு போயிட்ட அகிலா, ஆனா உன் கண்ணுல இப்போ ஒரு புது ஒளி தெரியுது. இனிமே எதற்கும் பயப்பட தேவையில்லை. நாங்க 2 பேரும் உனக்கு துணையா இருப்போம் என்று நம்பிக்கை அளித்தாள். அகில் சிரித்தபடியே கனமான சூட்கேஸ்களை தூக்கி கொண்டு, வாங்க அகிலா, நம்ம வீடு சின்னதுதான், ஆனா நீங்க 2 பேரும் புது வாழ்க்கை தொடங்குறதுக்கு அது பாதுகாப்பா இருக்கும் என்றான். ஜான்வியின் அழகான சுத்தமான சிறிய பிளாட்டில் அகிலா குடியேறினாள். ஜான்வி ஏற்கனவே அஜய்க்காக பல பொம்மைகளையும் தேவைப்படும் பொருட்களையும் வாங்கி வைத்து அவளை நெகிழ வைத்திருந்தாள். ஒரு தனி தாயாக தன் குழந்தையை வளர்ப்பது எளிதல்ல என்பதை அகிலா அறிந்திருந்தாள். அஜய் இப்போது மெல்ல நடைபழக தொடங்கி இருந்தான். அகிலா அதிகாலையிலேயே எழுந்து அவனுக்கு உணவு சமைத்து ஜான்விக்கு வீட்டு வேலைகளில் உதவி செய்துவிட்டு அஜய் தூங்கும் நேரங்களில் தன் லேப்டாப்பை திறந்து வேலை தேடத் தொடங்கினாள். திருமணத்திற்கு முன்பே பத்திரிகைகளுக்கும் இணையதளங்களுக்கும் எழுதிய அனுபவம் அவளுக்கு இருந்தது. ஆன்லைன் எழுத்தாளர்களுக்கான பல குழுக்களில் இணைந்து தன் சுய விவரத்தை புதுப்பித்து விண்ணப்பிக்க தொடங்கினாள். அவளது முயற்சிக்கு விரைவில் பலன் கிடைத்தது. ஒரு முன்னணி அழகு சாதன பிராண்டிற்கான விளம்பர வசனங்கள் எழுதும் திட்டம் அவளுக்கு கிடைத்தது. அன்று இரவு அஜய் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க அகிலாவின் விரல்கள் லேப்டாப் விசைப்பலகையில் வேக வேகமாக இயங்கின. தான் அனுபவித்த வாழ்க்கையின் போராட்டங்களும் உணர்வுகளும் அவளது வார்த்தைகளுக்கு தனி வலிமையை கொடுத்தன. மறுநாள் காலை அவளது படைப்பை அனுப்பிய 2 மணி நேரத்தில் அந்த நிறுவனம் அவளது வேலையை பாராட்டி தொகையை அனுப்பியது. அவளது சொந்த உழைப்பில் கிடைத்த முதல் 10,000 ரூபாய். அது வெறும் பணமல்ல, அவளது சுய மரியாதைக்கும் திறமைக்கும் கிடைத்த அங்கீகாரம். அது அவளுக்கு கோடிக்கணக்கான மதிப்பை தந்தது. தன் திறமையின் மீது நம்பிக்கை கொண்டு அடுத்தடுத்த திட்டங்களில் கவனம் செலுத்த தொடங்கிய அகிலாவின் வாழ்க்கை மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பிய போது விதி அவளது கதவை தட்ட மீண்டும் ஒரு புதிய புயலை கிளப்ப தயாரானது. அகிலா டெல்லியில் தான் இருக்கிறாள் என்ற செய்தி எப்படியோ மாமியார் ஆனந்தியின் காதுகளுக்கு சென்றடைந்தது. அகிலனிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் பறிபோன ஆத்திரமும் வீட்டின் நிலைமை சீரழிந்து போன கோபமும் ஆனந்தியை உள்ளுக்குள் எரித்து கொண்டிருந்தன. எப்படியாவது அந்த பணத்தை மீட்டு அவளை அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நச்சு எண்ணத்துடன் நேராக அகிலாவின் பெற்றோர் வீட்டிற்கு சென்று கலவரம் செய்ய முடிவு செய்தாள் மாமியார் ஆனந்தி. அகிலாவின் தந்தை சுந்தரம் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி. நேர்மைக்கும் கண்ணியத்திற்கும் பெயர் போனவர். அந்த பகுதி மக்கள் அனைவரும் அவரை மிகவும் மரியாதையுடன் நடத்துபவர்கள். அகிலா தன் புகுந்த வீட்டில் பட்ட கஷ்டங்களை அவர்கள் கவலைப்படக்கூடாது என்பதற்காகவே இதுவரை மறைத்து வைத்திருந்தாள். ஒரு நாள் காலை சுந்தரம் அவர்கள் வழக்கம் போல் வாசலில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார். தாய் சமையலறையில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள். திடீரென மாமியார் ஆனந்தியும் நாத்தனார் ரம்யாவும் புயல் போல வீட்டு காம்பவுண்டிற்குள் நுழைந்தனர். எடுத்த எடுப்பிலேயே ஆனந்தி தொண்டையை கிழித்து கொண்டு கத்த தொடங்கினாள். வெளியில வாங்கடா அயோக்கியர்களா, வந்து பாருங்கடா, உங்க யோக்கியமான மகள் என்ன காரியம் பண்ணிட்டு போயிருக்கானு. என் மகனை ஏமாத்தி வீட்டில் இருந்த நகையையும் பணத்தையும் திருடிக்கிட்டு டெல்லியில எவனோ ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா. திருட்டு சிரிக்கி, ஒழுங்கா எங்க பணத்தையும் நகையையும் திருப்பி கொடுங்கடா, இல்லனா உங்களை இந்த தெருவுலையே வச்சு அசிங்கப்படுத்திடுவேன் என்று அசிங்கமான வார்த்தைகளால் உரத்த குரலில் வசைபாடினாள். அக்கம் பக்கத்தினர் அனைவரும் வாசலில் கூடி நின்று பார்க்க தொடங்கினர். தன் வாழ்நாளில் ஒரு சிறு தவறை கூட செய்யாத சுந்தரமையாவுக்கு மக்கள் மத்தியில் தன் மகளை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் இவ்வளவு கேவலமாக பேசுவதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அம்மா, நாவை அடக்கி பேசுங்கள். என் மகள் சிறு வயதிலிருந்தே நேர்மையானவள், ஒழுக்கமானவள். இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை சொல்லி அவதூறு பரப்பாதீர்கள். மரியாதையாக என் வீட்டை விட்டு வெளியேறுங்கள் என்று நடுங்கும் குரலில் கோபமாக கூறினார். ஆனால் ஆனந்தியும் ரம்யாவும் இன்னும் மூர்க்கமாக கத்தி அவதூறுகளை அள்ளி வீசினர். முன்னரே உயர் இரத்த அழுத்த
அழுத்த பிரச்சனை இருந்த சுந்தரம் ஐயாவுக்கு நெஞ்சில் கடுமையான வலியும் படபடப்பும் ஏற்பட்டது. முகம் இரத்தமாக சிவந்தது. என் வீட்டை விட்டு என்று பாதியிலேயே வார்த்தை தடுமாற தன் நெஞ்சை இறுக்கமாக பிடித்தபடி அப்படியே மயங்கி தரையில் சரிந்து விழுந்தார். அவர் தரையில் விழுந்து துடிப்பதை பார்த்ததும் பயந்து போன மாமியார் ஆனந்தியும் நாத்தனார் ரம்யாவும் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அங்கிருந்து அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். தாய் சமையலறையிலிருந்து ஓடி வந்து கதறி அழுதாள். அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதித்த மருத்துவர்கள் தீவிரமான முகத்துடன் வெளியே வந்து அவருக்கு அளவுக்கு அதிகமான மன அழுத்தத்தால் கடுமையான பக்கவாதம் மற்றும் மூளை இரத்தப்போக்கு ஏற்பட்டிருக்கு, நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு என்று கூறினர். அதே நேரம் டெல்லியில் இருந்த அகிலாவின் போன் அலறியது. திரையில் அம்மா என்ற பெயரை கண்டதும் ஏதோ அசம்பாவிதம் என்பதை அகிலாவின் உள்மனம் உணர்த்தியது. அம்மாவின் பதற்றமான அழைப்பை தொடர்ந்து அகிலா அடுத்தடுத்த நிமிடங்களிலேயே அஜயை தூக்கி கொண்டு ஊருக்கு விரைந்தாள். மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவின் கண்ணாடி கதவுக்கு உள்ளே தன் தந்தை உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்த்த அகிலாவின் நெஞ்சம் நொறுங்கியது. அங்கே தாயை கட்டிப்பிடித்து அழுத அகிலாவுக்கு மாமியார் ஆனந்தியும் நாத்தனார் ரம்யாவும் செய்த சதி திட்டம் தெரிய வந்தது. அவளது கண்கள் கோபத்தால் கனன்றன. மருத்துவமனை செலவுகள் நாள்தோறும் லட்சக்கணக்கில் எகிரின. அகிலாவிடம் இருந்த சேமிப்பு பணம் மெல்ல கரைய தொடங்கியது. தன் தந்தையை எப்படியாவது காப்பாற்றி இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டு வர அகிலாவிற்கு உடனடியாக பெருந்தொகை தேவைப்பட்டது. சோர்ந்து உட்கார இது நேரமில்லை என்பதை உணர்ந்த அகிலா டெல்லியில் இருந்த ஒரு முன்னணி பிரபல ஊடக நிறுவனத்தில் காலியாக இருந்த சீனியர் ஈவெண்ட் மேனேஜர் வேலைக்கு தீவிரமாக விண்ணப்பித்தாள். நேர்காணல் நாளன்று தேர்வாளர்கள் குழு அவளுக்கு ஒரு சவாலான தலைப்பை கொடுத்தது. ஒரு புதிய தாய்க்கான ஊட்டச்சத்து பானத்தை சந்தையில் எவ்வாறு பிரபலப்படுத்துவது என்பதே அந்த தலைப்பு. அகிலா எழுந்து நின்று தன் சொந்த அனுபவத்தையும் உணர்வுகளையும் குலைத்து பேச தொடங்கினாள். சந்தையில் இருக்கும் பெரும்பாலான விளம்பரங்கள் தாய் பாசம் என்ற பெயரில் போலியான பளபளப்பையே காட்டுகின்றன. ஆனால் உண்மையிலேயே ஒரு தாய் என்பவள் பளபளப்பான விளம்பர பெண் அல்ல. அவள் நள்ளிரவில் தூக்கம் இல்லாமல் தவிக்கும் தனிமையையும் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும் கடுமையான சோர்வையும் அனுபவிக்கிறாள். சமூகத்தின் அழுத்தங்களுக்கும் குடும்பத்தின் வசவுகளுக்கும் நடுவே போராடுகிறாள். நமது பிராண்ட் அவளுக்கு ஏதோ ஒரு பொருளை விற்கும் வியாபாரியாக இல்லாமல் அவளது வலியையும் உணர்வுகளையும் உண்மையாக புரிந்து கொள்ளும் ஒரு தோழனாக மாற வேண்டும் என்று அகிலா உணர்ச்சி பூர்வமாக பேசி முடித்தாள். அவளது தீர்க்கமான இயல்பான பேச்சை கேட்ட அங்கிருந்த உயர் அதிகாரிகள் அனைவரும் எழுந்து நின்று கைத்தட்டினர். அடுத்த சில நிமிடங்களிலேயே அவளுக்கு அந்த வேலைக்கான பணி நியமன கடிதம் வழங்கப்பட்டது. அவளது திறமைக்கேற்ப மிக பெரிய சம்பளமும் உடனடி முன்பணமும் வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் டெல்லியில் அகிலனுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது. அகிலா தன் வழக்கறிஞர் மூலம் அனுப்பிய குடும்ப வன்கொடுமை புகார் நகல் அகிலனின் கம்பெனி மனிதவள துறைக்கு எட்டி இருந்தது. இதனால் அவன் பெரிதும் எதிர்பார்த்திருந்த உதவி மேலாளரிலிருந்து மேலாளர் பதவி உயர்வு உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டது. பதவி உயர்வு கை நழுவி போன ஆத்திரத்திலும் கம்பெனியில் பெயர் கெட்டுவிட்டது என்ற பயத்திலும் அகிலன் நேராக அகிலா இருக்கும் மருத்துவமனைக்கு ஓடி வந்தான். மருத்துவமனை வரவேற்பறையில் அகிலாவை சந்தித்தவன் பழசை மறந்து பேரம் பேச தொடங்கினான். அகிலா, உன் கர்வத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு யோசி. என் கம்பெனி ஹச்ஆர் கிட்ட நாம 2 பேரும் சந்தோஷமாத்தான் பிரிஞ்சோம். நான் ரொம்ப நல்லவன்னு ஒரு கடிதம் எழுதித்தா. அப்படி செஞ்சா உன் அப்பா மருத்துவமனை செலவுக்கு தேவையான முழு பணத்தையும் நான் தரேன் என்று கொஞ்சமும் வெட்கம் இல்லாமல் பேசினான். அகிலா அவனை காரி துப்பாத குறையாக அருவருப்புடன் பார்த்தாள். சீ, உன் அசிங்கமான பணம் எனக்கு தேவையில்லடா. என் உழைப்பால, என் சுய மரியாதையால என் அப்பாவை என்னால காப்பாத்திக்க முடியும். என் தந்தையின் இந்த நிலைக்கு காரணமான உன்னையும் உங்க அம்மாவையும் நான் சட்டத்தின் முன்னாடி நிக்க வச்சு தண்டனை வாங்கி தராம விடமாட்டேன். மரியாதையா என் கண்ணு முன்னாடி இருந்து ஓடி போயிரு என்று சிங்கமாக உரிமை கத்தினாள். அகிலாவின் ஆவேசத்தை பார்த்த அகிலன் சுற்றி இருந்தவர்கள் தன்னை பார்ப்பதை கண்டு பயந்து முகத்தை மூடிக்கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். அகிலா தன் தந்தையை காப்பாற்றும் போராட்ட களத்தில் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறினாள். அகிலாவின் துணிச்சலும் அவளது எழுத்தில் இருந்த ஆழமும் ஊடகத்துறையில் குறுகிய காலத்திலேயே பெரிய கவனிப்பை பெற்றன. பிரபல திரைப்பட இயக்குனர் விஜய் என்பவர் அகிலாவின் திறமையை கேள்விப்பட்டு அவளை
நேரடியாக சந்திக்க வந்தார். அகிலா, உங்களோட எழுத்துல ஒரு ஜீவன் இருக்கு, உண்மை இருக்கு. நாங்க உழைப்பின் சுவை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய தொடரை உருவாக்க போறோம். அதற்கு முதன்மை எழுத்தாளராக நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும்னு ஆசைப்பாரேன் என்று புன்னகையோடு கோரிக்கை வைத்தார். அகிலா சற்றே தயங்கினாள். சார், எனக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா என் தந்தை உயிருக்கு போராடி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கார். எனக்கு இப்போ உடனடி பண தேவையும் அவரை பார்த்துக்க நேரமும் தான் முக்கியம் என்று தன் சூழ்நிலையை விளக்கினாள். இயக்குனர் விஜய் புன்னகையுடன், உங்க சூழ்நிலை எனக்கு புரியுது அகிலா. இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நீங்க எங்க கூட இணைஞ்சா உங்க தந்தையின் மருத்துவ செலவுகள் முழுவதையும் நிறுவனமே ஏற்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பெரிய சம்பளமும் டெல்லியின் ஆடம்பரமான குடியிருப்பு பகுதியில் ஒரு வசதியான வீடும் வழங்கப்படும் என்றார். அன்றைய தினம் மாலையில் அகிலாவுக்கு ஒரு அற்புதம் காத்திருந்தது. தீவிர சிகிச்சை பிரிவில் இருந்த அவளது தந்தை சுந்தரம் மெல்ல கண் விழித்தார். மயக்கம் தெளிந்து தன் அருகே நின்றிருந்த அகிலாவின் கைகளை பிடித்து கொண்டார். அகிலா, மகாலட்சுமி மாதிரி வாழ வேண்டியவள் நீ. என் உடல்நிலையை காரணமா வச்சு எனக்காக உன்னோட திறமையையும் கனவையும் விட்டுடாதம்மா. நீ எதற்கும் அஞ்சாமல் உன் வழியில தைரியமா போ. உன்னால் மட்டும்தான் இந்த சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்று தழுதழுத்த குரலில் வாழ்த்தினார். தந்தையின் வார்த்தைகள் அகிலாவுக்கு பேராற்றலை கொடுத்தன. அகிலா சிறிதும் யோசிக்காமல் மீடியா கம்பெனி வேலையை துறந்து திரைப்பட தொடரின் தலைமை எழுத்தாளராக பொறுப்பேற்றாள். இயக்குனர் வாக்குறுதி அளித்தபடியே டெல்லியின் சொகுசு குடியிருப்பில் தன் மகன் அஜய் மற்றும் மீண்டு வந்த தந்தையோடு பெருமிதத்துடன் குடியேறினாள். அவளது உழைப்பிற்கு கிடைத்த முதல் பெரிய வெற்றி அது. நாட்கள் உருண்டோடின. அகிலா தன் புதிய வாழ்க்கையில் மகனுடனும் தந்தையுடனும் நிம்மதியாக நடைபோட தொடங்கி இருந்தாள். ஒரு நாள் மாலை அகிலாவின் நெருங்கிய தோழி ஜான்வி அவளை சந்திக்க வந்தாள். அகிலாவுக்கு காஃபி நீட்டியபடியே, அகிலா, உன்னை அநியாயத்துக்கு கொடுமைப்படுத்தினாங்களே, அந்த புகுந்த வீட்டுல இப்போ என்ன நடக்குதுன்னு கேள்விப்பட்டியா என்று கேட்க தொடங்கினாள். அகிலா அமைதியாக ஜான்வியை பார்த்தாள். அவளுக்கு இப்போது பழிவாங்கும் எண்ணம் எல்லாம் இல்லை. ஆனால் அவர்கள் செய்த தீமைகளுக்கான விளைவை அறியும் ஆர்வம் இருந்தது. ஜான்வி நடந்த கூத்துக்களை ஒவ்வொன்றாக விவரிக்க தொடங்கினாள். அகிலா அந்த வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அந்த குடும்பத்தின் உண்மையான சொரூபம் வெளிப்பட தொடங்கியது. இலவசமாக சமைத்து போட்டு துணி தைத்து தந்த அகிலா இல்லாததால் வீட்டில் தினமும் அடிதடி சண்டைகள் வெடித்தன. மாமியார் ஆனந்தியின் ஆதிக்கத்தை பொறுக்க முடியாமல் மூத்த அண்ணி கவிதாவும் அவளது கணவனும் தங்கள் பங்கை பிரித்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி தனியாக சென்று விட்டனர். அடுத்ததாக அகிலாவை அலட்சியமாக நடத்திய நாத்தனார் ரம்யாவுக்கு பெரும் ஆடம்பரமாக திருமணம் செய்து வைத்தார்கள். ஆனால் பிறந்த வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் சோம்பேறியாக வளர்ந்த ரம்யாவால் புகுந்த வீட்டில் ஒரு நாள் கூட அனுசரித்து போக முடியவில்லை. அவளது சோம்பேறித்தனத்தாலும் அகங்காரத்தாலும் திருமணமான ஒரே மாதத்திலேயே கணவன் வீட்டார் அவளை வீட்டை விட்டு விரட்டினர். சட்டபூர்வமாக விவாகரத்தும் ஆகிவிட்டது. எல்லாவற்றிற்கும் மேலாக அகிலாவின் கணவன் அகிலனின் வாழ்க்கை முற்றிலும் சீரழிந்து போயிருந்தது. அலுவலகத்தில் அவனது அசிங்கமான நடத்தை காரணத்தால் வேலை பறிபோனது. வருமானமின்றி தவித்தவன் குறுக்கு வழியில் பணக்காரனாக எண்ணி ஆன்லைன் சூதாட்டத்தில் மூழ்கினான். அதில் இருந்த ஒரே வீட்டையும் அடகு வைத்து பல லட்சங்களை இழந்து கடனாளி ஆனான். கடன்காரர்களின் மிரட்டலுக்கும் போலீஸ் நடவடிக்கைக்கும் பயந்து யாருடன் தொடர்பில்லாமல் ஊரை விட்டே தலைமறைவானான். ஒரு நாள் இரவு பணத்தை திரும்ப கேட்க வந்த கடன்காரர்கள் ஆத்திரத்தில் வீட்டின் கதவை உடைத்து கொண்டு உள்ளே புகுந்தனர். அங்கு இருந்த மாமியார் ஆனந்தியிடம் சண்டை போட்டு ஆத்திரத்தில் அவளை ஓங்கி தள்ளிவிட்டனர். இதில் சுவரில் மோதி கீழே விழுந்த ஆனந்திக்கு கடுமையான பக்கவாதம் ஏற்பட்டு உடலின் ஒரு பகுதி முற்றிலும் செயலற்று போனது. பேச்சு வராமல் எழுந்து நடக்கவும் முடியாமல் கவனிப்பாரற்று படுக்கையிலே கிடந்தாள் ஆனந்தி. ஒரு காலத்தில் அகிலாவை வேலைக்காரியாக நடத்தி ஆட்டி படைத்த குடும்பம் இன்று சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் நடு தெருவுக்கு வந்து நின்றது. மற்றவர்களுக்கு விதைத்த விதையின் அறுவடையை காலம் அவர்களுக்கே அறுவடை செய்ய கொடுத்திருந்தது. ஒரு நாள் காலை அகிலாவின் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்பின் வரவேற்பறையிலிருந்து அழைப்பு வந்தது. யாரோ சந்திக்க வந்திருப்பதாக பாதுகாவலர் கூற அகிலா கீழே சென்று பார்த்தாள். அங்கே சக்கர நாற்காலியில் மாமியார் ஆனந்தி அமர்ந்திருக்க அருகே தலை குனிந்தபடி நாத்தனார் ரம்யா நின்று கொண்டிருந்தாள். ஒரு காலத்தில் அகிலாவை தன் அதிகார குரலாலும் அகங்காரத்தாலும் அடக்கி ஆண்ட அதே மாமியார் ஆனந்தி இன்று நோயினாலும் வறுமையினாலும் முடங்கி போன உடலாலும்
கூனி குறுகி பேசக்கூட முடியாமல் உறைந்து போயிருந்தார். அகிலாவை கண்டதும் நாத்தனார் ரம்யா ஓடி வந்து அவளது கால்களில் விழுந்து கதறினாள். அகிலா அண்ணி, எங்களை மன்னிச்சிடுமா, நாங்க பண்ணின பாவத்துக்கு தான் கடவுள் இப்படி தண்டனை கொடுத்துட்டாரு. கடன்காரங்க வீட்டை ஏலம் விட போறாங்க, எங்களுக்கு இருக்க நிழல் கூட இல்லை. எங்களை உன்னோட வச்சுக்கோ அண்ணி, இனிமே நான் இந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்கிறேன், அம்மாவுக்கு பணிவிடை பண்றேன், எங்களை நடுத்தெருவுல விட்டுடாதே என்று அழுது புலம்பினாள். அகிலா சற்றும் கலங்காமல் நிமிர்ந்த நன்னடையோடு கம்பீரமாக நின்றாள். அவளது கண்களில் எந்த ஒரு பழிவாங்கும் உணர்ச்சியும் இல்லை, அதே சமயம் எவ்வித போலியான இரக்கமும் இல்லை. ரம்யா, எழுந்து நில்லு என்று அகிலாவின் குரல் அமைதியாக அதே சமயம் உறுதியாக வெளிப்பட்டது. உங்க மேல எனக்கு இருந்த இரக்கமும் இந்த சகிப்புத்தன்மையும் அன்னைக்கு என்னை உங்க அம்மா அடிச்ச போதே செத்து போச்சு. என் அப்பா உயிருக்கு போராடி ஐசியூ கிடந்தப்போ உங்க உறவும் இரக்கமும் எங்க போச்சு? உங்க சுயநலத்துக்காக என் வாழ்க்கையையும் என் மகனோட எதிர்காலத்தையும் அழிக்க நினைச்சீங்க. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த நிலைமை நீங்க விதைத்த அநியாயத்துக்கு கிடைச்ச அறுவடை தான். அகிலா சற்று இடைவெளி விட்டு தன் முடிவை தீர்க்கமாக கூறினாள். இனிமேல் உங்களுக்கும் எனக்கும் எந்த பந்தமும் இல்லை. என் கண் முன்னாடி இனி ஒரு நாளும் வராதீங்க. அருகில் நின்ற பாதுகாவலரை அழைத்து அவர்களை கண்ணியமாக வெளியேற்ற சொன்னாள் அகிலா. அவர்களின் அழுகையும் கதறல் சத்தமும் பின்னணியில் தேய லிப்ட் கதவுகள் மெதுவாக மூடிக்கொண்டன. அகிலாவின் வாழ்க்கையில் இருந்த இருண்ட கொடுமையான அத்தியாயங்கள் என்றென்றும் முழுமையாக மூடப்பட்டன. இன்று அகிலா வெறும் ஒரு பெண் மட்டுமல்ல, ஒரு வெற்றிகரமான எழுத்தாளர். தன் குழந்தையின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கிய சுதந்திரமான தாய், சுயமரியாதையோடு தன் சொந்த காலில் நிமிர்ந்து நிற்கும் தற்சார்பு பெண். கடந்த காலத்தின் இருண்ட நிழல்களை தூக்கி எறிந்துவிட்டு அகிலா தன் மகனுடன் புன்னகையோடு ஒரு புதிய ஒளியை நோக்கி கம்பீரமாக நடை போட்டாள். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.